வாழ்க வளமுடன். வணக்கம். அஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2026 புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட பாசிட்டிவ் பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டதுக்கு. அந்த 2025 என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 9க்குரிய 2025 கூட்டினீங்கன்னாக்கா 9ன்னு வரும். அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சுது. எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் கண்ணில் படாது, நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். நம்ம அதை தான் பார்ப்போம். உலகம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத உலகம் முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம், பார்த்துக்குவோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்பு விபத்துகள், பூகம்பங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மருத்துவர்களுக்கு ஆபத்து, அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது. தீயணைப்பு துறையினர், இராணுவம், போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த தன்மைகளெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் 2026 அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும், நல்லதுகள் என்னென்ன நடக்கும், தீயதுகள் என்னென்ன நடக்கும், நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நல்ல முறையில் இருந்துக்கிறதுன்ற அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2026ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசாங்க தொடர்பு, இயற்கை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும். இந்த இயற்கையிலே முதல்லையே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே ஜீரோன்னு சொல்லுவாங்க. எண்கணிதத்தில் பார்த்திங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா, இந்த வருடங்கள், இந்த 2026 ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும். இது இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை, நான் ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன். இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுன்னாக்கா பல வழிகள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும். இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது. ஏன்னா இயற்கையிலேயே முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்கிறவங்களும் சரி, இந்த வருடங்களும் சரி, இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லாரும் என்னத்தை பேசுவாங்க, மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரசு மாற்றம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது, இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம். நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய. ஸோ இயற்கை தன்மையுடையது, அதே மாதிரி சாஸ்திர அதாவது இசை முதலான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் இவை தான். இதில் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும், இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசிங்கிறது குருவோட தன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ குருவோட தன்மை எதுக்கு வரும், தனுசு ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி 3, 12, 21, 30 இந்த எண்களில் பிறக்கிறவங்களுக்கும் இருக்குது. இந்த எண்களில் பிறக்கிறவங்களுக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த வருடம் எவ்வாறு இருக்க போகுது, சூரியனுடைய தன்மை அதிகமாக காணப்படுகின்ற 2026 கூட்டு எண் 1 அப்படிங்கிற சூரிய எண் ஆதிக்கம் கொண்ட இந்த வருடம் எவ்வாறு இருக்க போகுதுங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பதிவில் பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாலே குருவுடைய ஸ்தானம். குருங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்தவர்களுக்கு அனுகூல பலன்களை கொடுக்கறது. அனுகூல பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக ஒரு படிப்பு கண்டிப்பாக படிக்கணும். தனுசு ராசிக்காரங்க படிக்காமல் மட்டும் இருக்கவே கூடாது. சுய தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அப்பா நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சரி, எதுவுமே நம்ம எதுவுமே அதை பார்க்காம ஏதாவது ஒரு படிப்பு, ஒரு டிப்ளமானாச்சும் படிச்சிடணும், ஒரு டிகிரினாச்சும் படிச்சிடணும். ஸோ படித்ததுக்கு பிறகு இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக, ஏணிப்படியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ அதில் உங்களை தயாரிக்கணும். இயற்கை உங்களுக்கு அப்படி தான் படிச்சிருக்காரு. ஒரு ஏணிப்படையாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கணும் தான் இயற்கையில் உங்களுக்கு படைச்சிருக்காரு. அதனால் உங்கள் வாழ்க்கை ஒன்றும் கெட்டு போகிறதில்ல, உங்களை நல்லா தான் வச்சுருப்பார். ஏன்னா ஒரு ஏணிப்படியை கடவுள் படைச்சிருக்காருன்னா அந்த ஏணிப்படியை பாதுகாத்தா தான் அவருக்கும் நிறைய பேர் அதில் ஏற்றி விட முடியும். ஸோ அதனால் ஏணிப்படியையும் நல்லா தான் பார்த்துக்குவார். அப்போ உங்களுக்கு என்னென்ன பலன்கள், எதுக்கெல்லாம் ஆசைப்படலாம், எதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேன். படிப்பு, படிப்படியான முன்னேற்றம், படிப்படியான முன்னேற்றம், உழைப்பு, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதல்,
அடுத்தவங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பலன்களுக்காக தான் உங்களை வந்து கடவுள் படைச்சிருக்காருங்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு படிப்பை படிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அறிவு, அதாவது பிரெயின், படிப்பு, நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது, அந்த வாத்தியார் தொழில் மாதிரி இருக்குது, பேங்க் தொழில் மாதிரி இருக்குது, மாதம் மாதம் சம்பளம் பெறுகின்ற தொழில்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களும் 3, 12, 21 பிறக்கிறவங்களும் காணப்படுவாங்க. இந்த வருடம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தகப்பனார் மூலமாக வரக்கூடிய, அதாவது பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வந்து தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுனாக்கா கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கும். அதே போல் தந்தையார் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். தந்தையார் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள், தந்தையார் மூலமாக வரக்கூடிய சேமிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு தடைப்பட்டு இருந்த எல்லாமே வந்து இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி 3, 12, 21, 30 பிறக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கனாக்க இதற்குண்டான தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் தான் வந்து குருவோட பிரத்யட்ச தெய்வமாக இருக்கார். ஸோ இந்த வருடங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாலும் பார்த்திங்கன்னா இப்போ 2, 3 வருடமாகவே திருச்செந்தூரில் நல்ல கூட்டங்கள் அதிகமாக அலைமோதி காணப்படுது. ஏன்னா 2025 செவ்வாயினுடைய முருகர் அப்படிங்கிறதுனால பழனி, திருச்செந்தூர்லாம் நல்ல கூட்டங்கள் காணப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கனாக்கா அடுத்தவங்களுக்கு போயிட்டு வந்தாலே குரு பார்வை தரக்கூடிய இடம் இந்த திருச்செந்தூருங்கிறது. உங்களுடைய பார்வைப்பட்டாலே, உங்கள்கிட்ட பழகினாலே நீங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வீங்க. உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நல்லது செய்வீங்க. உங்கள் பார்வை பெருகிட்ட யார் பார்வை அதிகமாக படுவாங்கன்னா, உங்களுடைய வேலையில் வந்து ஈடுபடுறவங்க, உங்களை வந்து உபயோகிக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள் தான் உங்கள் கண்ணில் படுவாங்க. அவங்களுக்காக நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் தான், நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ கெட்டது நிச்சயமாக செய்ய மாட்டீங்க, நண்பர்களுக்கு நல்லதையே செய்வீங்க. ஆனால் அந்த விஷயத்துலையும் நம்ம வந்து ஒரு குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே செய்ய முடியாது, கூடாது. உங்களுக்கு எப்பயுமே பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது நீங்கள். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய சின்ன வருமானமாக இருந்தாலும் கூட அதை சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வெளியில் தெரியாமல் வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க, நட்பு ரீதியாகவோ அல்லது ஒரு கஷ்டங்களை சொல்லியோ உங்கள்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பணம் திருப்பி வராது, உறவும் கெட்டு போயிடும். அதைங்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இந்த வருடத்தில் நீங்கள் வந்து பணத்தை கொடுக்குறது, பணம் இருக்கிறது, சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க. எப்போவுமே வந்து தங்கமாக சேருங்க. எப்போயுமே குருவுக்கு உண்டான உலோகம் வந்து தங்கம் தான். தங்கம் விலையேற போதானே நிச்சயமாக விலையேறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணி, நான் சொல்கிறது வந்து சேவிங்ஸ் மணி, அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கோல்டில் வாங்குங்க. கோல்டை வாங்கி பேங்க் லாக்கரில் வச்சிங்க, ஒரு அடகு வச்சுக்கிறதால வச்சிங்க. ஏன்னா வந்து நகையை அணியிறது இந்த விலை ஏற கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அந்த வழிமுறையை சொல்கிறேன். அதே போல் பணமாக யாருக்கும் கொடுக்காதுங்க. ஒரு வழிகாட்டுங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் படைச்சிருக்கதே சர்வீஸ்க்காக தான் படைச்சிருக்காரு. சர்வீஸ் பண்ணுங்கள், ஒரு உதவியை செய்யுங்க. உடல் ரீதியாக உதவியை செய்யலாம், மன ரீதியாக உதவி செய்யலாம், எல்லா உதவியும் செய்யுங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. ஆனால் பண ரீதியாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்து சேவிங்ஸை பெருக்கிக்கிறது, சேவிங்ஸை கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நற்பலன்கள் கிடைக்கும். இந்த 1ஆம் நம்பர் வருடம் அப்படிங்கிறதே பார்த்திங்கனாக்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு அரசு சம்மந்தப்பட்ட தொழில்களில் இருந்தாங்கனாக்கா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு இந்த வருடம் இவ்வளோ தூரம் வந்து உழைச்சோம், நமக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உண்டு. ஒரு நல்ல பலன்கள் இந்த வருடம் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கவங்களுக்கு, அரசு உத்தியோகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. எனவே நீங்கள் வந்து இதில் வந்து ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயை நீங்கள் எப்போவுமே வந்து உபயோகிக்கணும். ஜூஸாகவோ ஒரு வெந்நீரில் கலந்தோ மதியான நேரங்களில் உபயோகிக்கிறது இந்த வருடத்துக்கு உண்டான நற்பலன்களை கொடுக்கும். இந்த வருடத்துக்கு உண்டான ஒரு தேன், இந்த வருடத்துக்கு உண்டான பரிகாரமாக நம்ம சொல்கிறது தேன் தான். இந்த தேனை வந்து தேன் நெல்லின்னு சொல்லுவாங்க, அந்த ஹனி ஆம்லான்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரியப்படுத்திக்கிறோம். இந்த வருடம் சிறப்பாக அமைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.